பாதி பாதியாக சுகம் பாக்கி இங்கு ஏது, மீதமின்றி தந்தாள் என ஏற்றுக்கொண்ட மாது. நீ இல்லாமல் நானும் இல்லையே. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே, உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலே. அதிகாலை நேரம் கனவில் உன்னை மாதம் தேதி பார்த்து மனது சொல்லி கேட்டு, வேளை வந்த சேரும் நம் விரகம் அன்று தீரும். நீண்ட காலதாகம் நெருங்கும் போது போகும். காடமேடு ஓடி நதி கடலில் வந்து கூடும். ஆசை நெஞ்சம் இங்கே தினம் அனலில் வந்து வாடும். வாடலும் கூடலும் மன்மதன் வேலை, வாழ்வது காதல்தான் பார்க்கலாம் நாளை. பூர்வ ஜென்ம பந்தமல்லவோ. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே, உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலே. தமிழாவின் மாநில குருகுல நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு நீங்களும் நாங்களும் இணைந்து கொண்டிருக்கையில் எங்களோட நிகழ்ச்சியில் இணைந்து கூட நேர் சொந்தங்கள் சொன்ன கருத்துக்களை எங்களோடு பயந்து கொள்ளலாம். இலக்கியா மோகன் வந்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த எண்களை எண்ணும் பொழுது அது மாறி எண்ண வேண்டும் என்று சொல்றாரு. ஒன்றிலிருந்து எண்ணாமல் இந்த 10 10 9 அப்படி என்று எண்ண வேண்டும். இந்த கோபம் பெறும்போது உண்மையில் அதுவும் ஒரு நல்ல முயற்சியாக இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் சிக்கலாக வரும். அதனால் எங்களுடைய எண்ணங்கள் மாறும். அதாவது கோப உணர்வு திடீரென மாறுவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் சபாரி சிவகுமார் வந்திருக்கிறார். என் இனிய அண்ணா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அன்புடன் நல்லா வந்திருக்கிறார். இப்படி ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு சந்தோஷமாக வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நான் கூட பேசிக் கொண்டிருக்கும் போது கூட ஒரு பாடல் கூட உங்களுக்கு ஒலிபரப்பு ஆகி கொண்டிருக்கும் நினைக்கிறேன். அந்த பாடலை தான் நான் உங்களோடு அடுத்ததாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம். 009479585 வாட்ஸ்அப் இவர்களுக்கு வாயிலாக எங்களுடைய ஃபேன் பேஜினூடாகவும் நீங்கள் எங்களோடு தொடர்ந்து கொள்ளலாம். கோபம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பயம் பற்றி பேச போகின்றோம். அதனால் நீங்கள் எல்லாரும் பயந்து ஓடிவிடாதீர்கள். நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் சந்தோஷமாக என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் பலர் ஆற்றிரனாவோடு. மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? புயலுக்கு காதல் என்று பேர் சொல்கின்றார், அடுத்த நிலைதான் என்ன? இந்த புயல் என்று கரை கடந்தால் இன்னும் என்னென்ன ஆகும், என்னென்ன ஆகும்? பூகம்பம் நேரும், பூவில் பூகம்பம் நேரும், பூகம்பம் நேரும், பூவில் பூகம்பம் நேரும். மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? இந்த புயல் இன்று கரை கடந்தால் இன்னும் என்னென்ன ஆகும்?
பெற்று திரும்புதல் போல உன் மடியில் சொல்லால் விழுந்தவன் கவியாய் முளைத்தேன். உன் பொன்மடி வாழ்க, நம்மை காதல் வாழ்க, நம்மை காதல் வாழ்க, நம்மை காதல் வாழ நம்மை காதல் வாழ்க. மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? இந்த புயல் என்ற கரை கடந்தால் இன்னும் என்னென்ன ஆகும்? மேற்கில் போன பறவை ஒன்று, மேற்கில் போன பறவை ஒன்று, மே மாதத்தில் எனக்கு ஒரு கன்னி பெண் வரும் என்று காதில் பண்பாடி விட்டு சென்றது. என்ன வியப்பு அந்த பாடல், பண் தேயும் உன்னை கண்ணே, என் கண்கள் உன்னை கண்டது. பருவத்திலே ஒரு முறை பூத்தேன், பார்த்ததிலே மறுமுறை பூத்தேன். உன் மார்பின் மையத்தில் எனக்கு ஒரு குடிசை போட்டு நான் வாழ்ந்திட வேண்டும். நம்மை காதல் வாழ்க, 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 நம்மை காதல் வாழ்க. You are listening Radio Tamil FM. சந்தோஷமாக நாங்கள் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்ற பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பறிவிப்பாளர் ஆர்ச்சி ரணோடு இருந்து கொண்டிருக்கிற சொந்தங்களே, இப்பொழுது நாங்கள் பேச போகின்றது பயம் பற்றி தான் பேச போகின்றது. லாக்டவுனில் இருக்கும்போது பயம் என்பது எல்லா பக்கத்திலும் பயம் விடும். அதாவது தென்னாலி திரைப்படத்தில் கமலஹாசனுக்கு உலகநாயனுக்கு பயம் என்று சொன்னால் ரயிலில் சென்றால் பயம், அதில் சென்றால் பயம், அப்படி என்று சொல்லி பய உணர்வு இருந்தது போல் இப்போ இந்த லாக்டவுனில் இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லா விதமான பயம் இருக்கும். அதாவது சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவனாக இருக்கின்றவர்களுக்கு பய உணர்வு இந்த காலத்தில் அதிகமாக தொட்டிக்கொள்ளும். ஏன்னு சொன்னால் அவர் தலையில் ஏற்கனவே நிறைய பொறுப்புகள் இருக்கும். இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு இந்த லாக்டவுனில் நாங்கள் இருக்கின்றோம், இன்னும் நிறைய பய உணர்வு வந்திருக்கின்றது. மகள் வயதுக்கு வந்திருக்கின்றார், அவரை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், அதற்கு நிதி திரட்ட வேண்டும் என்று சொன்னால் வங்கியில் லோன் போட்டாலும் அங்கு காசு பெற்றுக் கொள்ள முடியாது என்று சொன்னால் கொரோனா பிரச்சனை இருக்கின்றது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. பிள்ளைகளை ஒரு நல்ல நிலை கொண்டு வருவதற்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்க முடியாத நிலைமை. அதே ஒரு நல்ல ஒரு சாப்பாடை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும், மனைவிக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு வழங்க முடியாது. இப்படி எல்லா விதமான பய உணர்வும் இந்த காலத்தில் இந்த லாக்டவுனில் இருக்கிற பொழுது தொல்லிக்கொள்ளும். அதை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அடுத்த நாளுக்கு இருப்போமோ என்ற ஒரு எண்ணம், அதாவது தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு கொண்டு போய் விடுவார்களோ அல்லது எங்களுடைய உயிருக்கு ஏதான அச்சம் வந்து விடுமோ அப்படி என்றெல்லாம் இந்த காலத்தில் லாக்டவுனில் இருக்கும்போது பய உணர்வுகள் அதிகமாக தொட்டுக்கொள்ளும். எல்லாத்தையும் கைவிடுங்கள். அதாவது பய உணர்வுகளை விட்டு அன்றாடம் நடப்பதையே யோசித்துக் கொள்ளுங்கள். நாளையே பற்றி யோசிக்காமல் அன்றாடம் நிம்மதியாக நான் என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை இன்றைய நாளில் என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாளைய தினம் என்ன நடக்கும் என்று தெரியாது. லாக்டவுனாக இன்னுமெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒருவரை அலேக்காக கொண்டு போய் அப்படியே தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு கொண்டு செல்லலாம். இப்படி எல்லாம் யோசித்து அன்றாடம் இந்த லாக்டவுனில் இருக்கும்போது பய உணர்வை தவிர்த்து நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை அப்படியே சிறப்பாக செய்து கொடுங்கள். ஒரு கொஞ்சம் காசு மிஞ்சினால் அவர்களுக்கு விருப்பமானதை வேண்டிக் கொடுங்கள். நாளைய தினம் அவர்களுக்கு என்ன நடந்து விடுமோ இல்லாமல் அப்படின்னு பய உணர்வை இந்த காலத்தில் கொஞ்சம் விடுங்கள். என்னென்னத்துக்கு பயப்பட வேண்டும் என்பதை நிகழ்ச்சியோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பய உணர்வு என்று சொல்லும் போதே நிகழ்ச்சியில் ஒருவர், அதாவது
பாடல் ஒலிப்பதற்கு முன்னாலே வந்து சொல்லியிருந்தார், எனக்கு இந்த காதல் கடிதம் கொடுக்குவதுதான் பயம் அப்படி என்று சொல்லியிருந்தார். இது உங்களுக்கு மட்டுமில்ல, இந்த கட்டுக்கடங்காத காலங்களாக இருக்கின்ற எங்களுடைய இளைஞர்களுக்கு இந்த பய உணர்வு இந்த விடயத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. அம்மா அப்பா இளைஞர்கள் எல்லோருமே தாக்கி அடித்து முண்டி அடித்து செல்வார்கள், இந்த கடிதம் கொடுப்பதற்கு தான் நிறையவே பயப்பட்டுக் கொள்வார்கள். நிச்சயமாக அந்த பாடல் கூட உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன், கேட்கலாம். வரைந்தே உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. உள்ளம் துள்ளுகின்றதே, நெஞ்சை அள்ளுகின்றதே, உங்கள் கடிதம் வந்ததால் இன்பம் எங்கும் பொங்குதே, உன்னை அன்பு வந்ததால் இந்த காதல் என்றும் வாழுதல் இனிய செய்ததா. காதல் கடிதம் வரைந்தாய் எனக்கு வந்ததே வந்ததே வசந்தம் வந்ததே. உயிரின் உருவம் தெரியாதிருந்தேன், உனையே உயிராய் அறிந்தே தொடர்ந்தேன். வானம் நிலம் போலவே, மலரும் மனம் போலவே, கடலும் அலையும் போலவே என்றும் வாழ வேண்டுமே. உண்மை அன்பு ஒன்றுதான் இன்பக் காதலில் என்றும் வாழ்ந்திடும் இனிய சீதனம். காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. அங்கும் உன்னை எழுதுவேன், நிலவை கொண்டு வந்துதான் பெயரில் வர்ணம் தீட்டுவேன். வரைந்தேன்
மகளே, தமிழால் ஒன்றிணைவோம். ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே. இது ரேடியோ தமிழா FM. இந்த கொரோனா காலத்திலும் சந்தோஷமாக நீங்கள் பயத்தை விட்டு இந்த காதல் கடிதத்தை கொடுத்து அவர் சொன்னது போல் பயம் தெளிந்து அவரும் உங்களுக்கு ஓகே சொல்லிவிட்டார் என்று சொன்னாலும் இந்த லாக்டவுன் இருக்கின்ற பொழுது காண முடியாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்க போகின்றது. ஏனென்று சொன்னால் அதாவது தெய்வம் கொடுத்தாலும் அதாவது பூசாரி விடாது என்பது போல் இந்த கோவிட் தடுக்க போகின்றது. இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதனால் அவர் கூட சொல்லியிருக்கின்றார் நிகழ்ச்சியில் பாடல் இருக்கும் போது, அண்ணா இனி நேரில் காண்றதுதான் கொஞ்சம் சிக்கல் அப்படின்னு சொன்னால், உண்மையில் இந்த லாக்டவுன் இருக்கும்போது தூர தேசத்தில் காதல்களாக இருப்பவர்களுக்கு நிறைய சிக்கல், அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரே மாவட்டத்தில் காதல்களாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கும் சிக்கலாக இருக்கும். என்று சொன்னால் இந்த லாக்டவுன் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். நாளை காலை நேரில் சந்திக்கலாமா என்று சொன்னால் நாளை காலை அந்த பிரதேசத்துக்கு லாக்டவுன் போட்டுருவானா அப்படின்லாம் சொல்றாங்க. அதே அப்பா அம்மாக்கு மகள் காதலிக்கின்றார் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் சந்தோஷமா இருக்கும். எந்த சொல்ல கேட்காம செய்தாலும் இப்ப மாட்டப்பட்டிருக்கிறா, வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் சிரித்துக் கொள்வது. ஆனால் இந்த இளைஞர்களை பொறுத்தவரையில் இந்த காதல் விடயத்தில் அவர்கள் அதிகமாக பயப்படுகின்றார்கள் என்று அவர்கள் இன்பாக்ஸ் செய்வதை பார்க்கும்போது தெரிகின்றது. உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாகத்தான் இருக்கின்றது. என்ன சொன்னால் அவர்கள் ஒரு ஆள் இல்லை 2-3 பேர் சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் பயந்தது இந்த விடயத்துக்கு தான் முதல் சொன்னது போல் அப்படின்றது ஒரு சில பேர் இன்பாக்ஸ் இருக்கின்றார்கள். உண்மையில் அந்த விடயத்துக்காவது பயப்படுகின்றார்களே, அந்த ஒரு விதத்தில் சந்தோஷம். பயம் என்பது ஒரு சில இடங்களில் அதாவது இளைஞர்களுக்கு இருந்தால் தான் அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்வார்கள். சரி, நாளை காலை வருவாளா என்று பயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி காந்தகுரல் ஹரிஹரன் பாடி இருக்கின்றார். அந்த பாடல் ஒலிக்க கேட்டு ரசிப்போம் எல்லோருமாக. நாளை காலை நேரில் வருவாளா, வந்தவுடன் காதலஞ்சை தந்து விடுவாளா. காலை நேரில் வருவாளா, வந்தவுடன் காதல் நெஞ்சை தந்து விடுவாளா. மம்மியிடம் சொல்லி விடுவாளா, சொல்லிவிட்டு பம்பில் என்னை மாட்டி விடுவாளா. வந்தவுடன் காதல் நெஞ்சை தந்து விடுவாளா. கிள்ளாதே தள்ளாத என் கனவை கொண்டு சோக கடலில் தள்ளாத. சொல்லுவாயா என் காதல் மன்னன் நீதான் என்று சொல்லுவாயா, இல்லை கண்ணீருக்குள் என்னை தள்ளி காணாமல் போவாயா. தாட்சாயணி கொஞ்சம் தாயா காத்து நீ வந்தவுடன் காதல் நெஞ்சை தந்து விடுவாளா.
போகாதே, ஓ, விட்டு போகாதே, மூடாதே, ஓ, கண்கள் மூடாதே, போகாதே, என் நெஞ்சுக்குள்ளே நஞ்சை வைத்து போகாதே, மூடாதே, என் கண்ணுக்குள்ளே முள்ளை வைத்து மூடாதே. ஒன்றும் வேண்டாம், இந்த வானம் பூமி வீசும் காற்று ஒன்றும் வேண்டாம், நீ வெட்கப்பட்டு சொல்லுகின்ற போதாத்தை தான் வேண்டும். தற்சாலனி, கொஞ்சம் தயங்காது நீ, தாட்சாயணி, கொஞ்சம் தயங்காது நீ. நாளை காலை நேரில் வருவாளா, வந்தவுடன் காதல் நெஞ்சை தந்து விடுவாளா, மம்மியிடம் சொல்லி விடுவாளா, வம்பில் என்னை மாட்டி விடுவாளா. தாட்சாயினி, 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 தாட்சாயினி. எமது வானொலியின் ஒளித்தெளிவு பற்றிய கருத்துக்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். பதிவிடுங்கள் www.facebook.com/radiotamila அல்லது www.twitter.com/radiotamila.fm. வானலைகளில் புதுமையை விரும்பும் உங்களுக்கானதோர் புதிய வானொலி ரேடியோ தமிழா FM. ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் எங்களோடு வந்திருக்கின்றார் சுகந்தன் வந்து இணைந்து கொண்டு சொல்லியிருக்கிறார். ஆனா நிகழ்ச்சியில் உண்மையில் நீங்கள் சொன்னது பயம் எங்களுக்கு இந்த காதல் விடயத்தில் தான் வருகின்றது. அது விடயத்தில் அண்ணா எங்களுடைய லாக்டவுனில் இருக்கும்போது இப்படி தொடர்ந்தால் நாங்கள் சேர்வது பிந்தி விடுமோ என்ற ஒரு பயம் வருகின்றது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த லாக்டவுன் காலத்தில் இளைஞர்களுக்கு இந்த காதல் சேர முடியாமல் போய்விடுமோ அப்படி என்று சொல்லி பயப்படுவதே அதிகமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேரத்தில் கார்த்திக் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய காதலியையும் நான் தூரத்தில் தான் இருக்கின்றார், இந்த கொரோனாவால் சேர முடியாமல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் கார்த்தி. நிச்சயமாக நீங்கள் இருவரும் மனதால் ஒருங்குபட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக பிரிவதற்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் எவ்வாறு பய உணர்வோடு இருக்கின்றீர்களோ அதே போல் தான் உங்களுடைய காதலியும் பய உணர்வோடு இருப்பார். அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. இந்த படத்தில் உயிரிலே கலந்து திரைப்படத்தில் சூர்யா ஜோதிகா இருவருமே அந்த பாடல் வரும்போது அவர்கள் எவ்வாறு ஏங்கி இருப்பார்களோ அதே போல் உங்களுடைய காதல்கள் ஏங்கி இருக்கும். நிச்சயமாக ஒரு நாள் திருமணம் வந்ததில் இடம்பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. தொடர்ச்சியாக முயற்சியுங்கள் பயத்தை விட்டு. உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன. கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன. உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன. உன் கீதம் எந்தன் காதில் விழுமா, உன் வானம் எந்தன் பக்கம் வருமா, கங்கை எந்தன் வாசல் வருமா, இல்லை காணல் நீரில் ஓடம் செல்லுமா. உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன. நீ தோன்றினாய் அடிவானமாய்,
நான் வந்ததும் தொலைவாகினாய். கண்மூடினே மெய் தீண்டினாய், கை நீட்டினேன் கனவாகினாய். மழைச்சாலையில் குமிழாகினாய், வீரத் தீண்டினேன் உடைந்தோடினாய். என் தூரத்து விண்மீனே மை ஓரத்து வருவாயா, என்னை ஒரு முறை தொடுவாயா ஒளியே. உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன. என் தோட்டத்தில் உன் வாசனை, என் ஜீவனில் உன் வேதனை. நான் தேடினேன் என் கண்ணனை, புயல் சூழ்ந்ததே என் கண்களை. நான் வேறெங்கும் மறையவில்லை, என் வேறெங்கும் அழிவதில்லை, உன் வானம் முடிவதில்லை புறவே. உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன. உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன. உன் கீதம் எந்தன் காதில் விழுமா, உன் வானம் எந்தன் பக்கம் வருமா, கங்கை எந்தன் வாசல் வருமா, இல்லை கானல் நீரில் ஓடம் செல்லுமா. உலகம் முழுவதும் 24 மணித்தியாலங்களும் உங்கள் ரேடியோ தமிழா FM. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் 3வது மணித்தியாலத்துக்கு வந்து விட்டோம். சந்தோஷமாக 5 மணி 3 நிமிடம் ஆகின்றது. நிகழ்ச்சியோடு எங்களோடு நிறைய நேர சொந்தங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வேகமாக இன்புக் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த மணித்தியாலத்தில் பயம் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பயம் என்பது எல்லோருக்குமே இருக்க வேண்டியது ஒன்று என்று நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஒரு சில நேரங்களில் பய உணர்வு இருந்தால் தான் நாங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது திருடக்கூடாது என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும், வாழ்க்கையில் தீய வேலைகள் செய்யக்கூடாது என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். அதே தீய வேலைகள் செய்தால் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாழா போயிடும் என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். இப்படியான பயங்கள் இருக்க வேண்டும். சில பயங்களை நாங்கள் விடுத்தல் வேண்டும். அதாவது எங்கு பயப்பட வேண்டும், எங்கு பயப்படக்கூடாது என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நேர்மையான ஒன்றுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் நிகழ்ச்சியில் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய ஊதியம் ஒன்று முறையாக செலுத்தப்பட்டாலும் அதுக்கு மேலதிகமாக எடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் அங்கு நீங்கள் சென்று பேச வேண்டும் பயத்தை விடுத்து. இப்படி எங்கெங்கு பயத்தை விட வேண்டும், எங்கெங்கு பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு இடத்தில் லாக்டவுன் போட்டிருக்கின்றது.
இருக்கிறது. அதாவது சொல்ல வேண்டும் சொன்னால் உங்களுடைய கிராமத்துக்கு அடுத்த கிராமத்தில் லாக்டவுன் ஆகி இருக்கிறது. அந்த கிராமத்துக்கு எங்களுக்கு இந்த கொரோனா என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பயந்தாக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த இடத்தில் விருது கட்டாங்க. அந்த இடத்தில் கொஞ்சம் பயப்படுங்கள். என்ன சொன்னால் அங்கு போனால் எங்களுக்கு தொற்றிக்கொள்ளும், நாங்கள் இங்கே இருப்பதே நல்லம் அப்படின்னு எங்கெங்கு பயப்பட வேண்டும் எங்கெங்கு பயப்படக்கூடாது என்பதை நீங்களே ஓவர் பயமாகவும் இருக்கக்கூடாது. அதாவது சொல்ல வேண்டும் சொன்னால் எல்லாத்துக்குமே பயப்படுவதையும் விடுத்து அந்தந்த இடங்களில் மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படியான விடயங்களை சந்தோஷமாக பேசலாம். பயம் சொந்தமாக ஒரு சூப்பரான கதை ஒன்றும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் அன்பறிவிப்பாளர் ஆற்றிரனாவோடு. வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியானம் போலே உன்னாக ஒட்டி வருது. வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியானம் போலே உன்னாக ஒட்டி வருது. இட்டுக்கோ இட்டுக்கோ வண்ண கோலம், தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம். என்னான்னு சொல்லிப்போ, என்னை கையில் அள்ளிப்போ, சொர்க்கம் கையில் சிக்கி போச்சு. அதை சொல்லி சொல்லி சொக்கி போச்சு. சொர்க்கம் கையில் சிக்கி போச்சு. அதை சொல்லி சொல்லி சொக்கி போச்சு. வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியானம் போலே உன்னாக ஒட்டி வருது. தொட்ட பக்கம் தேனா போச்சு ஆத்தா ஆத்தா ஆத்தா. எல்லை மீறி போவும் சும்மா பார்த்தா பார்த்தா பார்த்தா. ஆளான பொண்ணு நெஞ்சிலே நெஞ்சிலே அம்மாடி ஏதோ பண்ணுறே நீ. பல நாளாக நானும் கெஞ்சுறே கெஞ்சுறே, சும்மாதான் சாக்கு சொல்லுறே நீ. இட்டுக்கோ இட்டுக்கோ வண்ண கோலம், தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம். என்னான்னு சொல்லிப்போ, என்னை கையில் அள்ளிப்போ, சொர்க்கம் கையில் சிக்கி போச்சு. அதை சொல்லி சொல்லி சொக்கி போச்சு. வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியாலும் போலே ஒன்னாக ஒட்டி வருது. ஊரெங்கும் தோரணமாம், தேரோடும் ஊர்வலமா, சந்தோஷம் பூத்திருக்கும் சங்கீத ராகங்களா. ஹோலி ஹோலி பாட்டு பாடும் மாமாய் மாமாய் மாமாய். தாலிய பப்பாட போரே ஆமா ஆமா ஆமா.
நொங்கு நீ என்னோட சொந்தம் இங்கு நீயே. கல்யாணம் பண்ணு பங்கு நீ கண்ணாயின் வாழ்வின் பங்கு நீயே. இட்டுக்கோ வண்ண கோலம் தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம். என்னான்னு சொல்லிப்போ என்னை கையில் அள்ளிப்போ சொர்க்கம் கையில் சிக்கி போச்சு அதை சொல்லி சொல்லி சொக்கி போச்சு. வெட்டி கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியானம் போலே ஒன்னாக ஒட்டி வருது. இட்டுக்கோ வண்ண கோலம் தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம். என்னான்னு சொல்லிப்போ என்னை கையில் அள்ளிப்போ சொர்க்கம் கையில் சிக்கி போச்சு அத சொல்லி சொல்லி சொக்கி போச்சு. சொர்க்கம் கையில் சிக்கி போச்சு அதை சொல்லி சொல்லி சொக்கி போச்சு. வெட்டு கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியாளம் போலே ஒன்னாக ஒட்டி வருது. It's me once again. Radio Tamila FM. மனோ மற்றும் சொன்னதாவின் குரலில் சுப்ரன பாடல் ஒன்று கேட்டு ரசித்து வந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பறிவிப்பாளர் ஆர்டிரனாவோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நேர் சொன்னீங்க நிகழ்ச்சியில் இந்த பயம் சம்பந்தமாக ஒரு கதை ஒன்று சொல்வதாக சொல்லியிருந்தேன். அந்த கதையை உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். என்ன என்று சொன்னால், உதவி செய்கின்ற மனம் இருந்தால் உங்களுக்கு பயத்தை விட்டுறீங்கள். அந்த உதவி செய்கின்ற மனமே உங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்புகளை கொண்டு நல்ல விடயங்களுக்கு உங்களை கொண்டு செல்லும். என்ன என்று சொன்னால், இப்படித்தான் யமதர்மர் இருக்கின்றார் தானே, உங்களுக்கு தெரியும். யமன் என்று சொல்வார்கள் மனிதனுடைய உயிர்களை எடுக்கின்ற யமன். என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு தடவை ஒருவருடைய உயிரை எடுப்பதற்காக பூலோகம் வந்திருக்கிறார். இது ஒரு கதை தான் உங்களோடு பயந்து கொள்கிற இந்த பயம் சம்பந்தமான கதை. அப்பொழுது வந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய தண்ணி தாகம் ஏற்பட்டது. இந்த பசியும் தாகமும் வந்துவிட்டால் எல்லாம் மறந்துவிடும். அதேபோல் இந்த தண்ணி தாகம் வந்துவிட்டது. அதன் காரணமாக என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், வழியில் வந்து கொண்டிருந்தவர் உடனடியாக அங்கு ஒருவனை கண்டுவிட்டு கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், இங்கு எனக்கு அதிக தாகமாக இருக்கிறது, எங்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதுக்கு அந்த வழியில் நின்றவன் சொல்லி இருக்கிறார் என்னன்னு சொன்னால், அந்த பக்கத்தில் தான் ஒரு கிணறு ஒன்று இருக்கின்றது, அங்கு சென்றால் நீங்கள் வாளி ஒன்று இருக்கும், தண்ணி அள்ளி குடிக்கலாம் அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது யமன் யோசித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த கையில் இருக்கின்ற இந்த ஏட்டோடு நான் அங்கு செல்வனாக இருந்தால் அது நனைந்து விடுவதற்கான வாய்ப்பதையும் இவன்கிட்டே கொடுத்துட்டு நான் போவோம் என்று சொல்லி அந்த தாகத்தின் காரணமாக அவனுடைய கைகளில் கொடுத்து விட்டு அந்த பக்கம் போய்விட்டார். நான் வருகின்றேன் சொல்லி இப்பொழுது இவன் யோசித்துக் கொண்டிருந்தவன் அந்த ஏட்டை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் என்ன விடயம் என்று சொன்னால், இன்றைய நாளில் அதாவது யார் யாரை உயிரை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியல் இருந்தது. அந்த பட்டியலில் 10 பேரில் முதலாவது லிஸ்டில் அவன் பார்த்தான், அதாவது முதலாவதாக இருப்பது தன்னுடைய பேர். பெரிய ஒரு அவனுக்கு ஒரு சங்கடம் வந்து விட்டது என்று சொன்னால், அடடா நான் தான் வழியை சொல்லி இருக்கின்றேன், ஆனால் என்னுடைய பேர் தான் முதலாவதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கிறாடா. சரி, யமன் வாரத்துக்கு இடையில அந்த முதலாவது பேரை நான் பின்னே கொண்டே போயிடுவோம். அப்பொழுது அந்த அதில் ஒரு நோட் ஒன்று எழுந்தது, முதல் படிதான் இதனுடைய உயிர் எடுக்கப்படும் என்று சொல்லி. அப்பொழுது முதலாவதை அழித்து விட்டு கடைசியில் தன்னுடைய பேரை எழுதிவிட்டு அப்படியே வந்திருந்தார். இப்பொழுது யமன் அப்படியே என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தண்ணியை கொடுத்துட்டு இப்பதான் யோசித்து பார்த்திருக்கிறார் என்று சொன்னால், முழு அறிவும் பெற தொடங்குது. அறிவு வந்த பிறகுதான் யோசித்துட்டு, இடடா நான் சாக்கொள்ள போகின்றவனே, அதாவது உயிரை பிரிக்கின்றவனிடமே நான் இடத்தை கேட்டு விட்டனே, என்னுடைய தண்ணி தாகத்தை இவன் தீர்த்து விட்டானே, இவனுடைய உயிரை உடனடியாக எடுக்கக்கூடாது, அதாவது லிஸ்டில் கடைசியாக கொண்டு போய் யோசித்து பார்ப்போம் என்று சொல்லிட்டு அப்படியே மனதுக்குள் வாரார். அப்படியே மனதுக்கு வந்து லிஸ்டில் அதாவது கீழ்ப்புறமாகவே இவனுடைய உயிரை எடுப்போம், அதாவது கீழ்ப்புறமாக இருந்தே உயிரை எடுப்போம் என்று மேல்புறமாக இல்லை, லிஸ்டில் முதலாவதாக இவன் தான் இருக்கின்றார் என்று இவனுக்கு புரிந்து விட்டது. அப்படியே வந்து லிஸ்டை பார்த்தால் கீழ்ப்புறமாக இருப்பதை பார்த்தால் கீழ்ப்புறமாகவும் இப்பொழுது அவனுடைய பேர் தான் வருகின்றது. இந்த கதையில் ஒரு நியதி இருக்கிறது என்று சொன்னால் 2 விடயங்கள் தெரிய வருது. உதவி செய்கின்ற மனம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு வருகின்ற சின்ன சங்கடங்களும் தள்ளி போகும். இரண்டாவது என்னன்னு சொன்னால், நீங்கள் குறுக்கு வழியில் யோசிப்பீர்களாக இருந்தால் அதுவே உங்களுக்கு எதிராக வரும். அடுத்தது கூடுதல் விடயம் என்று சொன்னால், விதி ஒன்று வந்துவிட்டால் அதை மாற்ற முடியாது என்பது இந்த கதையினுடைய விளக்கமாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் சந்தோஷமாக நடந்து கொள்ளலாம். சூப்பரான பாடல் வருகிறது. ராம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் கேட்டு ரசிப்போம் எல்லோருமாக.
மஞ்சள் பூசும் அஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிளி வாசப்பூவில் தேனே வண்ண நிலாவே மானே காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போது மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிளி திரையேது பாயில் வாடும் பைங்கிளி நீ இருந்தால் சித்திரை கூட வாடை வீசும் மார்கழி மாதம் பேரே பார்த்து காதல் பூக்காது நீரை மீனும் சேர ஊரை கேட்காது பருவராகம் பாட புதிய கோலம் போட ஆதி அந்தம் அனைத்தும் சொந்தம் நீங்காது கூடும்போது மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிளி வாசப்பூவின் தேனே வண்ண நிலாவே மானே காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போது மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி நாலு பேர்கள் கண்படக்கூடும் நீயும் நானும் கூடினாய் ராஜயோகம் கைவரும் இன்று தோளில் தோகை ஆடினாய் நாலு பேர்கள் கண்படக்கூடும் நீயும் நானும் கூடினாய் ராஜயோகம் கைவரும் இன்று தோளில் தோகை ஆடினாய் தேவன் எந்தன் ஜீவன் தேவி உன்னோடு மானின் கால்கள் போகும் மாமன் பின்னோடு வாழும் நாட்கள் யாவும் உன்னுடன் வாழ வேண்டும் சொந்தம் என்று பந்தங்கள் என்று நீ இன்றி யாரும் இல்லை மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிளி வாசப்பூவில் தேனே வண்ண நிலாவே மானே காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போது மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிளி காதல் பாடல் You are listening Radio Tamil FM.
நேரம் சரியாக 5:19 சந்தோஷமாக நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த பய உணர்வு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். லாக்டவுனில் இருக்கும்போது பய உணர்வுகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். எதுக்குமே பயப்படாதீர்கள். அதாவது இருக்கின்ற நாளை சந்தோஷமாக கொண்டு செல்லுங்கள். நாளை பற்றி யோசிக்காமல் என்ன சொன்னால் நாளைக்கு அப்படி நடந்துடுவோம் இப்படி நடந்துடுவோம் என்று யோசிக்காமல் இருக்கின்ற நாளை ஒரு நாளும் சந்தோஷமாக கொண்டு செல்லுங்கள். அதாவது சொல்ல வேண்டும் சொன்னால் லாக்டவுன் முடிந்த பிறகு நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு மனிதனாக வர வேண்டும் என்பதற்காக இந்த பய உணர்வை விடுங்கள். அதே உங்களை இல்லாமல் செய்துவிடும். இதயத்தில் எங்களோடு இணைந்து சொந்தம் ஒரு சில நேர சொந்தங்கள் தொடர்ச்சியாகவே நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். சவாரி சிவகுமார் கருண் சொல்லி இருக்கிறார் இந்த காமம் பற்றி பேச மாட்டீர்களா பாஸ் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறார். அடுத்ததாக அது பற்றி தான் நான் உங்களோடு பேச போகிறேன். அதுக்கிடையில் சூப்பரான பாடல் பாலன் நிலாவின் குரலில் வருகிறது, கேட்போம். கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது, குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. என் காதல் தேவி நீ தந்தது, உன் பார்வை என் நெஞ்சில் யாழ் மீட்டுது, உன் ஆசை என்னை தாளாட்டுது, பூங்குயிலே பூங்குயிலே உந்தன் பாதையிலே ஆனந்தத்தேன் பொழிதே, கொண்டு பாடுகின்றேன் பாடலொன்று, நெஞ்சுக்குள்ளே நீயும் வந்து வாழுகின்றாய் கோயில் கொண்டு, ஆனந்த மேடையில் பூவிடி ஜாடையில் ஆயிரங்காவிய நாடகமாடிட எண்ணுது என் மனமே, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. நின்றாடும் தேகம் ரோஜாவனம், ஆகாயம் காணாத பொன்மேகமே, என் பாடல் உன்னாலே உயிர் வாழுமே, கன்னி பெண்ணே நீயும் இல்லை என்றால் கானமழை வருமோ, தாமரை பூங்கால் எடுத்து நீ நடக்கும் வேளையிலே தாளத்துடன் சந்தங்களை கற்றுக்கொண்டேன் பொன்மையிலே, என் இசை தீபத்தை ஏற்றிய பொன்மையில் வான்மழை போல் இந்த பாவலன் நெஞ்சினில் வாடியவே, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது, குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது, சகம பத நிச நிசகம, கூட்டத்திலே கோயில் புறா நிசத நிதனிப பாமக நிதப சானித நிசகம ப, கூட்டத்திலே கோயில் புறா கம கம கச கம பம கச பாப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பத நிசகம ப, கூட்டத்திலே கோயில் புறா தத்தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட 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 ததிமி தஜனு தணுத தஜம் தகிட தகதாம் தத்தரகிட தகிட 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 தூம்
கிடக்கத்திருந்தோம் தத்தகதிமி தகதிமி தக திருடம் 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 திருடம். கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. www.radiotamila.com radiotamila.com radiotamila.com. வீக்கெண்ட் ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்டி ரணாவோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நேர் சொந்தங்களே, நிகழ்ச்சியில் நான் இப்பொழுது பேச போகின்ற விடயம் என்ன என்றால், அன்பான நேர் சொந்தங்களே, எங்களுடைய நேர் சொந்தங்களுடைய விருப்பத்துக்காக இந்த விடயத்தை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். மேலோட்டமாக அப்படியே நுனிப்புள் மேய்ந்தால் போல் இந்த விடயத்தை அப்படியே தட்டி செல்லலாம் என்று யோசிக்கிறேன். அவருக்கு நேர் சொந்தங்கள் கருண் வந்து கேட்டிருந்தார், எல்லா உணர்வுகளின் போல் தான் இந்த காம உணர்வும் அண்ணா அப்படின்னு சொன்னார். அதையும் பற்றி லேசாக சொல்லி செல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அது நுனிப்புள் மேய்வது போல் அதை பற்றி சொல்லலாம் நினைக்கிறேன். அதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் ஐயன் வள்ளுவன் தந்தது எங்களுக்கு இந்த முப்பால்களை. இந்த முப்பால்களில் ஒரு பாலை நாங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி இசைப்பியலையா ரகுமானுடைய இசையில் வந்த பாடல் ஒன்றில் வரிகளிலே வருகின்றது. S.A. சூர்யா அவர்கள் அதில் காட்டியிருக்கின்றார். அப்படியான ஒரு பாடலை ஒலிக்க விட்டு நாங்கள் அதை பற்றி பேசலாம் நிகழ்ச்சியோடு. அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சிறையில். ஊரிலக்கியம் நம் காதல் வானுலவரை வாழும் பாடல். தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே. உலகம் மொழியில் வரும் எல்லாமே நீர் எழுத்து, காதல் தான் கல்லெழுத்து அன்பே.
உனக்கும் எனக்கும் விருப்பம் அந்த மூன்றாம் பால் அல்லவா பால் விளக்கங்கள் நீ கோரே ஊரங்கட்டும் உரைப்பேன் கேளு உயிரை தொடர்ந்து வரும் நீதான் என்னை அழைத்து நான் போடும் கையெழுத்து அன்பே உலகம் மொழியில் வரும் எல்லாமே நெறிழித்து காதல் தான் கல்லடித்து அன்பே மயிலிறகாய் வருடுகிறாய் மெல்ல வருடுகிறாய் மெல்ல நீங்கள் கவனமாக கேட்டீர்களோ தெரியவில்லை, இருந்தாலும் நான் கவனமாக கேட்டேன் பாடலின் 4வது நிமிடத்தில் சரியாக நரேஷ் ஐயர் பாடுகின்றார். என்ன என்று சொன்னால், உனக்கும் எனக்கும் விருப்பம் அந்த 3ஆம் பால் அல்லவா. அந்த 3ஆம் பாலை ஐயன் வள்ளுவன் தந்திருக்கிறார், காமத்து பால். இந்த காமத்து பால் வள்ளுவன் தந்ததை நிறைய பேர் படுத்திருப்பீர்கள். அதாவது இந்த நிறைய குறள்கள் தந்திருக்கின்றார். அந்த அளவு குறளையும் படிக்காமல் இந்த அளவு குறளையாவது படித்தால் ஓரளவுக்கு வாழ்க்கை முன்னேறலாம் என்று நிறைய பேர் சொல்வதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த உணர்வும் ஒரு அற்புதமான உணர்வு. பூமியில் நாங்கள் தோன்றுவதற்கு, ஒவ்வொரு மனிதனும் தோன்றுவதற்கு காரணமான உணர்வு இந்த உணர்வு. அதாவது இப்படியான உணர்வு இருந்ததால் தான் இன்னொரு ஜெனரேஷன் புதிதாக வருவதற்கும் இந்த காரணமான ஒரு அற்புதமான உணர்வு, கடவுள் தந்த ஒரு உணர்வு என்றே சொல்லலாம். அப்படியான உணர்வை நாங்கள் மதித்து எங்களுக்கு ஏற்றால் போல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு உரிய வகையில் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 4 சிவத்தரத்துக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான உணர்வு பற்றி பேசுவதற்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் பேசுங்கள், விடாதீர்கள், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லுறாங்க. இருந்தாலும் நுனிப்போல் மேய்ந்தால் போல் நான் அதை பற்றி அலசி செல்கின்றேன். உங்களன் பருவிப்பாளர் ஆற்றிகிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அதே வகையான ஒரு பாடலை நான் உங்களுக்கு அழைத்து செல்ல போகிறேன். சூப்பரான பாடல் ஒன்றுக்கு தரப்போகின்றேன். என்னென்னு சொன்னால், எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இறுதி குரலில் வந்தால், இப்படியான பாடல்கள் வந்தால் ரொம்பவே ஒரு ஹிட் ஆகிருக்கும். அது மட்டுமல்ல, ஜானகியினுடைய அந்த குரலின் தன்மைக்காக எஸ்பிபி அவர்கள் ஒரு சிரிப்பு ஒன்று கொடுப்பார். அந்த சிரிப்புக்கு இலக்கணத்திலேயே இடமில்லாத ஒரு சிரிப்பு, அவ்வளவு தூரம் அப்படியான சூப்பரான சிரிப்பு. அந்த பாடலை கேட்டு வருவோம். சூப்பரான பாடல் கேட்கலாம். தேரு மணிமுத்து ஆறு மாணிக்கத்தேரு மணிமுத்து ஆறு போதும் போதும் நீ ஒதுங்கு அந்த பாய போட்டு தான் உறங்கு நான் விடமாட்டேன் தூண்டில போட்டேன் காலந்தோறும் நீ எனக்கு இது கால தேவனின்
தேனவாரி நீ தெளிக்க அதில் தாகம் தீர நான் குளிக்க மாலையில் தொடங்கி காலையில் அடங்கும் வாலிப விளையாட்டு பூவுடல் புரண்டு வரும் பார்க்கடல் தீண்டினாள் என தூண்டினாள் அவள் வலைகளை விரித்ததும் நானும் விழுந்தேன் அந்த தாலி முடிஞ்ச பின்னாலே மாப்பிள்ளை நீயாட்டு வெட்கம் அச்சம் இவைகளுக்கென்று விடுமுறை நாளாட்டு 18 வயது இளமொட்டு மனது ஏங்குது பாய் போட பனி கொட்டும் இரவு பால் வண்ண நிலவு வேண்டுது உறவாட. It's me once again. Radio Tamila FM. சூப்பரான பாடல் ஒன்று ஒலித்து வந்தது எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகியின் குரலில். இப்படியான பாடல்களுக்கு ஏன் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகியை தேர்வு செய்கின்றார்கள் என்று சொன்னால், இப்படியான பாடல்களில் பெண் குரலில் வருகின்ற சத்தங்களை அப்படியே வாரி வழங்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் எஸ் ஜானகி. அதில் இந்த பாடல்களில் சிரிப்பை அப்படியே பாடிக்கொண்டிருக்கும் போதே லாபகரமாக வழங்கக்கூடியவர் எஸ்பிபி அவர்கள். அந்த பாடல்களை கேட்கும்போது அண்ணா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது, இப்படியான பாடல்களை வரட்டும் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கின்றார். ரகு வந்து எழுந்து கொண்டு கேட்டிருக்கின்றார், ஜப்னால் இருந்து கொண்டு. சரி, நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தோஷமா பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்படியான உணர்வும் மனித வாழ்க்கையில் எல்லோருக்குமே இருக்கும். இப்படியான விடயங்களை நாங்கள் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பேசியதில்லை. ஆனால் இருந்தாலும் நுனிப்புள் மேய்ந்தது போல ஒரு சில விடயங்களை உங்களுக்காக பயந்து செல்கிறேன். வாழ்க்கையில் ஒருவன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறான் சொன்னால் இப்படியான உணர்வும் இருப்பதன் காரணமாகத்தான் அவன் நிம்மதியாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஒருவனுடைய வாழ்க்கையில் இந்த கெட்டிமேள சத்தம், அதாவது அவனுடைய ஒரு வைபவம் ஒன்றில் கேட்டால் இப்படியான உணர்வுகளுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமலே போகும் என்று சொன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழப்போகின்றான் என்பதை அந்த சத்தமே உறுதிப்படுத்தும். பொதுவாகவே திருமணம் செய்யாமல் வாழ்கின்ற ஆண்களை காட்டிலும் திருமணம் செய்து வாழ்கின்ற ஆண்களிடம் பலவிதமான நல்ல குணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படியான குணங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த உணர்வு தான். என்று சொன்னால் இந்த உணர்வு வருவதன் காரணமாகத்தான் அவர்கள் பின்னாட்களில் ஒரு தந்தையாகவோ அல்லது ஒரு பேரனாகவோ இப்படியான நிறைய தகமைகளை பெறுகின்றார்கள். ஒருவன் ஒரு வாழ்க்கையில் இப்படியான நிலைக்கு வரும் பொழுதுதான் அவனுக்கான முழுமையான குணங்கள் எல்லாமே வந்து செல்கின்றது. ஒரு மனைவியை எவ்வாறு பக்குவமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குணம், அதில் பிள்ளைகளை பக்குவமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் குணம், இப்படியான குணங்கள் எல்லாம் வருவதற்கு இந்த உணர்வும் ஒரு காரணம். இந்த உணர்வு ஒரு உன்னதமான உணர்வு, தெய்வத்தால் வழங்கப்பட்ட உணர்வு என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். அந்த உணர்வை நாங்கள் மதிக்க தெரிய வேண்டும். அப்படியான விடயங்களை உங்களோடு நான் பேசப்போகுது. நிகழ்ச்சியில் இந்த கெட்டி மேள சத்தம் கேட்பது ஒரு சந்தோஷமான விடயம். அப்படியான பாடல் ஏடபிள்ஆர் இசையில் வருகிறது. கேட்கலாம் பாடல் நித்யஸ்ரீயின் குரலில்.
me once again. Radio Tamila. சந்தோஷமான ஒரு மாலை பொழுதில் உங்கள் அன்பறிவிப்பாளர் ஆர்ச்சினாவோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியோடு ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு வந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அப்படி என்ற ஒரு சத்தம் கேட்காத வரைக்கும் தான் ஒரு ஆணுடைய கோபமே இருக்கும். ஆனால் இந்த அப்படின்னு சொல்லி இந்த கெட்டிமேளம் சத்தம் கேட்டதற்கு பின்னாடியே அவர்களுடைய கோபங்கள் குறைவதுதான் அதிகமாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் அந்த கோபங்கள் அதிகமாக வருவதற்கு இந்த உணவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஒரு திருமணமாகாத ஆண் அல்லது திருமணமாகாத பெண் அதிகமாக கோபப்படுவார்கள் என்று சொல்வது இதைத்தான் சொல்லிக் கொள்வார்கள். நீங்கள் அதிகமாக வேலை செய்கின்ற இடங்களாகட்டும் பிற இடங்களாகட்டும் இப்படி பேசிக் கொள்வது, இப்படியான ஒரு உணர்வை மதித்து அவர்களை திருமண பந்தத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டியது ஒருவர் பெற்றோர்களுடைய கடமை. அதை உணர்ந்து கொண்டு அந்தந்த காலங்களில் செய்வது எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்தில் ஒரு வளமையாக இருக்கின்றது. பெண்ணுக்கு ஒரு வயது, ஆண்களுக்கு ஒரு வயது அதெல்லாம் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அதையும் தாண்டி ஒரு சில பேர் அதற்கு முன்னாடியே தங்களுடைய துணையை தேர்ந்தெடுத்து செல்பவர்களும் இருக்கின்றார்கள். எது எவ்வாறாயினும் வாழ்க்கையில் நல்ல துணை கிடைக்க வேண்டும். ஆனால் இந்த விடயம் என்று சொன்னால் இந்த உணர்வை பொறுத்தவரை இந்த உணர்வை மட்டுப்படுத்திய அளவில், அதாவது துணையோடு மட்டும் செய்வதே உண்மையில் ஒரு நல்ல ஒரு விடயமாக பேசப்படுகிறது. அதுதான் தமிழர்களின் பாரம்பரியத்திலும் ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. நிகழ்ச்சியில் உற்சாகமாக பேசலாம். அதே வகையான ஒரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு வந்திருக்கின்றார். காந்தன் வந்து இருந்து கொண்டு சொல்லி இருக்கின்றார். பட்டிகளோடு இருந்து வருகிறது அதே மாதிரியான ஒரு பாடல் கேட்கலாம். நான் கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முன்புறவ யாரும் இல்ல, வேணாண்டி விட்டு விடடி, நான் தவிச்சாக்கா தண்ணி குடுடி, தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது முன்ன மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி, அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி, மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி, அடி கண்ணாளா நமக்குள்ள காவக்காரன் தூங்கையில கையெழுட்டி மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தா இனிக்க, அடியானிற் பிள்ளை கடிச்சாத்தா ருசிக்க, அறியாம பறிச்சாத்தா இனிக்க, அடியானிற் பிள்ளை கடிச்சாத்தா ருசிக்க. கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவ யாரும் இல்ல.
கண்ணு வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டேன் கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நெந்துகிட்டேன் முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கைதானே ரொம்ப முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கைதானே ஒத்தை கொத்த சண்டையினா ஓடி போற ஆம்பள நீ செத்து போன பாம்ப பார்த்து சத்தம் போட்ட வீரனும் நீ ஏய். மட்டும் சரிதானா மாமா என்ன பத்தா நீ பாரு மாமா நீ மட்டும் சரிதானா மாமா என்ன பத்தா நீ பாரு மாமா ஓ வாய கொஞ்சம் மூடிக்கடி வார ஆம்பளதா வீரத்தை நீ பாரு நான் நினைச்சா மலைய வளப்பே வார நான் வாரேன் மச்சான் ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல நான் கட்டிக்குள்ள எப்பவும் நினைச்சதில்ல வேண்டான்னு சொல்லுறீங்களே அடி வேணாண்டி விட்டு விடடி தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காகுமடி ஆகாது ஆகாது மச்சானே அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி ஆகாது ஆகாது மச்சானே அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி சூப்பரான பாடல் ஒன்று ஒலி தோய்ந்தது. ஆம்பளை நான் வீரத்தை காட்டுறேன் பாறேன் அப்படின்னு சொல்லிப்பார். உண்மையில் நீங்கள் உங்களுடைய மனைவியிடம் அதாவது துணையிடம் வேற விடயங்களில் வீரத்தை காட்டாமல் இந்த விடயத்தில் நான் சொன்ன இந்த அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் இந்த பாலில் அதாவது மூன்றாவது பாலில் வலுவன் சொன்ன அந்த விடயத்தில் உங்களுடைய வீரத்தை காட்டுங்கள், குடும்பம் சொர்க்கமாகும். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் சொன்னால் இந்த உலகத்தில் அதாவது எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தில் பெரிய பெரிய சண்டைகள் இடம்பெற்றதெல்லாம் இந்த மாற்றான் மனைவிக்கு ஆசைப்பட்டு தான் அப்படியான பெரிய சண்டைகளே வந்திருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு ராமாயணம் சண்டை உருவானதே ஒரு பெண்ணின் மேல் ஒருவன் ஆசைப்பட்டதன் காரணமாகத்தான். ஒரு மகாபாரதம் உருவானதே ஒரு பெண்ணின் மேல் ஒரு ஆசைப்பட்டதன் காரணமாக. இப்படியான பெண்ணின் மேல் இருக்கின்ற ஆசைகள் காரணமாக தான் நிறைய போர்கள் நிறைய இதிகாசங்களே நடந்திருக்கின்றது. இதன் காரணமாக எது எங்களுக்கு அமைந்திருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்பட வேண்டியது. இன்னொன்று இருந்தால் அதை பார்த்துவிட்டு அதாவது இருக்கின்றதோடு சந்தோஷமாக வாழ்வது. இந்த எண்ணத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை சொர்க்கமாக. சூப்பரான பாடல் ஒன்று தரப்போகின்றேன். அதாவது சொல்ல வேண்டும் சொன்னால் இந்த கிசுகிசுக்களில் அதிகம் சிக்கப்படுவோர் யாருன்னு சொன்னால் இந்த விடயங்களில் அதாவது கமல் அவர்கள் தான் கிசுகிசுகளில் அதிகமாக சிக்கப்படுவார். அவருடைய ஒரு பாடல் ஒன்று சூப்பரான விடயத்தை சொல்வார். காதல் காமம் ரெண்டும் அதாவது ஒரு நூலுக்கிடையில் தான் வித்தியாசம் இருக்கும். அந்த பாடலை நாங்கள் கேட்டு வருவோம். ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ஆகியோரது குரலில். சகல கலா வல்லவனே சலவை செய்த சந்திரனே சகல கலா வல்லவனே சலவை செய்த சந்திரனே தென்னவனே சின்னவனே தேவதையின் மன்னவனே இவன் பருவத்தை அணைக்கின்ற போது 10 விரல் பத்தாது. கனவா இவள் கதலியா மனதை கிள்ளும் மதலியா ஒலித்துக் கொண்டிருக்கின்ற பாடலோடு நான் கூட விடைபெற்று செல்ல போகின்றேன். இதுவரை நேரம் என்னோடு இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றி கூறி அதே நேரத்தில் அடுத்ததாக வருகின்ற சுபஹிட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகின்றார் உங்கள் அன்பு தொகுப்பாளர் ஆர்ஜே இலக்கியா அவர்கள். இமைக்கா நொடிகள் நிகழ்ச்சியோடு உங்களோடு இணைந்து கொள்வார். இதுவரை நேரம் உங்களோடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு உங்களை ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்தி இருப்பேன் என்று நினைக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் என்றென்றும் உங்கள் அன்பரை பலர் ஆர்ஜே ரணா. நன்றி சொந்தங்களே.